நம்மளுடைய மொழி போராட்ட வரலாற்று பேர் ஆவணம் இது இல்லை. அந்த மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ள ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள காதல், ஒரு அண்ணன் தம்பி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்ததில்லை. அது அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனை கலந்து அவங்க எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. அது என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர். அதுதான் முகம், முகவரி, அடையாளம். அதிலே வர்ற மாதிரி இந்தியாவினுடைய சிறப்பு என்பதுனா வேற்றுமை ஒற்றுமை தான். அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஐக்கியம். அப்போ இது பல மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். இப்போ அதில் அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம். அதில் ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வில் தான் நம்ம இந்த மண்ணில் நம்முடைய மொழி போராட்டம் வெடிச்சது. அதுதான் இந்த படம் பிரதிபலிக்குது. அது ஒட்டுமொத்த உணர்வு அதுதான். எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது வியக்கத்தக்கதாக இருக்குது. அது தம்பி சிவா கடைசியாக தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் எங்களுடைய மொழிப்பொறியியலுடைய படத்தை இறுதியாக போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு படத்திரையில் வருது அப்படின்னு. மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லுது. தேவைப்பட்டால் இப்போ நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம். ஃப்ரான்ஸுக்கு போனோம். ஆனால் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகலை. அங்கே போய் கற்றுக்கிட்டோம். தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம். அங்கே ஹிந்தி போய் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ குறிப்பாக எங்கள் ஊரில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்கள் இராணுவத்துக்கு போகிறோன்னா அங்கே போய் கற்றுக்குறோம். அப்போ மொழி தேவைப்படுது, கற்றுக்குறோம். ஒரு மொழியை அதிகபட்சமாக 6 மாதம் 7 மாதம் செலவழித்தா கற்றுக்கலாம். இங்கேயே தெருக்களில் 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது. பலகை இருக்குது, விளம்பர பலகைகள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்படி அண்ணா மொழியை காப்பாற்றினார். அதெல்லாம் இல்லை. அந்த மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். மொழி இன்னும் தலைமுறைக்கு தமிழை பற்றி அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாத பிள்ளைக்கு போய் அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கிற, கொஞ்சம் மொழி மேலே பற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இது தேடல் இருக்கும். தேடுறதுக்குன்னா அவன் வரலாறை எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிடுவான். இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா, மொழிப்போரில் ஏற்பட்ட புரட்சியில் தான் இது அந்த கிளர்ச்சியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த அந்த கட்சியை வீழ்த்தி அதிகாரத்துக்கு வருது. அதுதான் வரலாற்று உண்மை. அதனால் நீங்கள் அண்ணா தான் தமிழை காப்பாற்றினார்னு அப்படி சொல்கிறது அது யாரும் அப்படி நினைக்கல. அப்படி ஒன்றும் படம் ஒன்றும் சொல்லலையே. இது படைப்பாக இந்த படம் பராசக்தின்னு ஒரு படைப்பு நல்ல படம். ஆனால் அந்த மொழி உணர்வை மொழி போராட்டத்தை அப்படியே அது பதிவு செய்யலை. ஆனால் மொழி உணர்வை சிதைக்கலை. கடைசியாக முடிக்கும்போது தமிழ் வாழ்கன்னு ஒரு திரைப்படம் சொல்லுதுன்னா பாராட்டணும். சீமான் தான் செழியன். அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் இருக்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.